ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மலயாளம் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் இல்லாத எக்ஸாமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த எக்ஸாம் வந்தாலும் மினிமம் நமக்கு 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டுறாங்க. ஒரு ஜாலியான டாபிக் தான். ரொம்ப அதிகமாக ஃபார்முலாஸ் இருக்காது. ஜஸ்ட் நம்ம சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. இதுல இருந்து நமக்கு டைம் வேணும் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா ஒர்க் பை டைம். இதை நம்மளால டெரிவ் பண்ணிக்க முடியும். அடுத்து இதுல தெரிய வேண்டிய விஷயம், எப்பெல்லாம் ஒர்க் கான்ஸ்டண்டா இருக்கோ அப்பெல்லாம் எஃபிஷியன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அது என்ன இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய எஃபிஷியன்சி, ஒர்க் பண்றவங்களுடைய திறன் அதிகமா இருக்கும்போது அந்த ஒர்க்கை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ நமக்கு டைம் வந்து கம்மியான டைம்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 செங்கல்ஸ் இருக்கு. இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். ஏன்ற பர்சன் 1 ஹவர், 1 மணி நேரத்துக்கு 10 செங்கல் வீதம் வந்து எடுக்கிறார் அப்படின்னா ஒரு 5 மணி நேரத்துல அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். சேம் அதே ஒர்க்கை பின்ற பர்சன் 1 மணி நேரத்துக்கு 5 செங்கல் வீதம் அடுக்குனாருன்னா அந்த ஒர்க்கை அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 10 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த 10 செங்கல் இருக்கு இல்லையா, ஏன்ற பர்சன் 1 மணி நேரத்துக்கு 10 செங்கல் எடுக்கிறார் இல்லையா, இதுதான் வந்து எஃபிஷியன்சி. இப்போ இந்த எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும்போது அந்த டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கான டைம் வந்து குறைஞ்சிருது. கம்மியான டைம்ல அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இதே பின்ற பர்சன் பாருங்களேன், ஏ கூட கம்பேர் பண்ணும்போது இவருடைய எஃபிஷியன்சி கம்மி, அதுக்கான ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கான டைம் அதிகம். ஸோ இவ்வளோதான். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்போது டைம் நமக்கு கம்மியாயிடும். அதிகமான திறனில் வேலை செய்யும் போது கம்மியான டைம்ல அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை பொறுமையாக நம்ம வேலை செய்கிறோம், நிதானமாக பொறுமையாக எடுத்து எடுத்து வேலை செய்கிறோம் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமான டைம் கன்சியூம் பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நம்ம சம் போடும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 விஷயம் மட்டும் தான். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் அண்ட் எஃபிஷியன்சி. ஒரு ஒர்க்கு கான்ஸ்டண்டாக இருக்கும்போது எஃபிஷியன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இந்த 2 விஷயம் மட்டும் உங்களுக்கு மைண்டில் என்ன பண்ணால் போதும், மற்றதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் பண்ணிடலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 7 டைப் இருக்கு. அதனால இது 7 டைப்பு, அப்போ இது பெரிய டாப்பிக்காக இருக்குமோ, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் திங்க் பண்ண தேவையில்ல. டைப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பேசிக் சம். பேசிக் சம்ஸ்ன்றது இனிஷியலாக வந்து ஏபின்னு 2% நமக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்களை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது ஏபிசி 3% கொடுத்துட்டு இவங்க 3 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை நாளில் ஒர்க் முடிப்பாங்க, இது போல கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் டைப்ன்றது எஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் டைப்ல ஏ வந்து 10 நாள் ஒர்க் பண்றாரு, பி 20 நாள் ஒர்க் பண்றாரு, இது போல வந்து இருக்கும். எத்தனை டேஸ் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைப்ல என்னன்னா ஏபியோடைய எஃபிஷியன்சி, உங்களோட திறனை கொடுத்துருவாங்க. ஏ எத்தனை திறன், ஏவுடைய எத்தனை சதவீதம் திறன் வாய்ந்தவர், பி எத்தனை சதவீதம் திறன் வாய்ந்தவர் அப்படின்ற போல இவங்களுடைய எஃபிஷியன்சி கொடுத்துருவாங்க. டைரக்ட் எஃபிஷியன்சி கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க, 2 பேருடைய எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணி. அடுத்து தேர்ட் டைப் வந்து இது ஜாலியாக இருக்கும், பசில் போலவே இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். 10 மென் 10 நாள்ல 10 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 20 மென் 20 நாள்ல எத்தனை ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது போல பசில் போல கொஸ்டின்ஸ் இருக்கும். இது சிம்பிள் தான் இதுவும். அடுத்து ஃபோர்த் டைப் மென், உமன், பாய். ஒன்று மென் உமனை மட்டும் கம்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா மென் உமன் பாய் 3 பேரையும் கம்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அஞ்சாவது வேஜஸ், செய்கிற ஒர்க்குக்கு சேலரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு டோட்டல் சேலரி 1500. அப்போ ஏ எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பாரு, பி எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பாரு, இது போல சேலரி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்னேட் டேஸ். ஆல்டர்னேட் டேஸ்னா மற்ற எல்லா டாபிக்லேயும் வந்து ஏ 10 நாள் ஒர்க் பண்ணாரு, பி 20 நாள் ஒர்க் பண்ணாரு, சி வந்து 15 நாள் ஒர்க் பண்ணாரு. ஆனால் அவங்க கண்டினியூஸாக அந்த 10 நாளும் 15 நாள் 20 நாள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆல்டர்னேட் டேஸ்ன்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏ 2 நாள் விட்டு 2 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது போல வந்து விட்டு விட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஆல்டர்னேட் டேஸ். அடுத்து லாஸ்டா இருக்கிறது லீவிங் ஜாயினிங். இதுல என்னன்னா ஏ ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 10 நாளுக்கு அப்புறம்
அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் போயிடுறாரு, பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. இது போல் இருக்கும். அப்படி இல்லையா, ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஏ ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது போல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அந்த சேஞ்சஸை நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இதை பார்த்து பயப்பட தேவையில்ல. இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ராம் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார் மற்றும் கிருஷ்ணா அதே வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்கள்? இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ராம் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். கிருஷ்ணா அதே வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து, ராமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைமண்ட் ஆர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எந்த மாடல் இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் ஒர்க்கு என்ன, அடுத்தது அவங்களுடைய எஃபிஷியன்சி, அவங்க திறன். இது ரெண்டையும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா எந்த கொஸ்டின் இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். நம்ம எல்லா மாடலுக்கும் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா வர எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க். ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து 60. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெரிய நம்பருடைய மல்டிபிள் தான் எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ இது 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். இப்போ ராமுடைய எஃபிஷியன்சி 3. ராம் ஒரு நாளைக்கு வந்து 3 ஒர்க்கு பண்ணுவார். கிருஷ்ணா ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு பண்ணுவார். இந்த 16ன்றது தான் டோட்டல் ஒர்க். இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிடுச்சு, ராமுடைய எஃபிஷியன்சி கிடைச்சிச்சு, கிருஷ்ணாவுடைய எஃபிஷியன்சி கிடைச்சிடுச்சு. இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ராமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு முடிப்பாங்க? ராம் 3 ஒர்க்கு, கிருஷ்ணா 2 ஒர்க்கு. அப்போ ஒரு நாளைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 ஒர்க் முடிப்பாங்க. நம்மகிட்ட டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கு? டோட்டலா 60 ஒர்க் இருக்கு. இந்த 60 ஒர்க்கை 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ சேர்ந்துன்றப்ப இப்போ 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 டேஸ். இப்போ இருவரும் சேர்ந்து 12 நாள்ல இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஏ ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார் மற்றும் பி அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? முன்னாடி பார்த்த அதே போலதான். இப்போ ஏ வந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். பி அந்த வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அவங்களுடைய எஃபிஷியன்சி என்னன்றதை ஃபைன் பண்ணணும். அடுத்தது 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் எத்தனை நாள் முடிப்பாங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம். இப்போ பெரிய நம்பருடைய மல்டிபிள் தான் எல்சிஎம்மாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணோம்? இப்போ எல்சிஎம் வந்து 60. இப்போ இது 3 டைம்ஸ், இங்கே 4 15 60. அப்போ ஏ ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு முடிப்பார், பி ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு முடிப்பார். டோட்டல் ஒர்க்கு நமக்கு 60. இப்போ ஏ பிளஸ் பி 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? அப்போ இவங்களோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணிக்கணும். டைரெக்டாக 4 + 3 7. ஸோ நம்ம சம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு டைம் வந்து ஏ ப்ளஸ் பி, ஏவோட எஃபிஷியன்சி 4 ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 3, 2 பேரும் சேர்த்தா நமக்கு 7 கிடைக்குது. இதுக்கப்புறம் 60/7 இது போல் போட்டு சால்வ் பண்ண வேணாம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக இது போல் வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா எஃபிஷியன்சி டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் ஒர்க்கு நமக்கு இருக்கு. ஏவோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 3 தெரிஞ்சிடுச்சு. இப்போ 4 + 3 7. டைரெக்டாக இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 7 8 56. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 4 இருக்கும். டிவைடில் 7. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, கற்றுக்கும் போது நீங்கள் பொறுமையாக ஸ்டெப்பாக போடுங்க. நெக்ஸ்ட் போகும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும் இல்லையா? ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம ஃபாஸ்ட்டாக எங்கெல்லாம் ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக சம் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஏ ஒரு வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த கொஸ்டின்லாம் ஏ ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு சொல்லியிருப்பாங்க, பி ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது தனித்தனியா. பட் இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஒரு ஒர்க்கை 40 நாள்ல முடிச்சிருவாரு. ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 30 நாட்கள்ல முடிச்சிடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஏ தனியாக கொடுத்துருக்காங்க, பி தனியாக கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி கேட்டாங்க.
இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, ஏ பிளஸ் பி கொடுத்துட்டாங்க. பி மட்டும் எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்பவும் போல இதுலயும் என்ன பண்ண போறோம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க போறோம். இப்போ டோட்டல் ஒர்க் இதுக்கு எல்சிஎம் 120. இப்போ இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இப்போ ஏ உடைய எஃபிஷியன்சி 3. ஏ ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுவாரு. ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க் தான் பண்றாங்க. இப்போ ஏ மட்டுமே ஒரு ஒர்க் 3 ஒர்க் பண்றாரு இல்லையா? இப்போ ஏ உடைய எஃபிஷியன்சி 3. இப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்பதான் 2 பேரும் ஆட் பண்ணா நமக்கு 4, 2 பேரும் சேர்ந்து 4 ஒர்க்கை பண்ணுவாங்க. அதாவது ஏ உடைய எஃபிஷியன்சி 3, ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 4 ஒர்க் பண்றாங்க. அப்போ ஏ நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கும். அப்போ பியோட எஃபிஷியன்சி 3 இங்க வந்துன்னா மைனஸ் ஆயிடும். இப்போ பியோட எஃபிஷியன்சி 1 நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு போட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து டைரக்டா இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 3னா அப்போ 2 பேரும் சேர்ந்து 4 ஒர்க் தான் பண்றாங்க. அப்போ பி வந்து 1 இருந்தா மட்டும்தான் டோட்டல் எஃபிஷியன்சி 4ன்றது வரும். சரி, ஓகே. பியோட எஃபிஷியன்சி 1 கிடைச்சிருச்சு. டோட்டல் ஒர்க் நமக்கு 120 தெரியும். இப்போ பி மட்டும் அந்த ஒர்க் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 120 டிவைட் பை 1. அப்போ என்ன கிடைக்கும்? 120 தான் கிடைக்கும். அப்போ பி மட்டும் அந்த ஒர்க் எத்தனை நாள் முடிப்பாரு? 120 டேஸ். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரங்கா மற்றும் ராஜு இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ரங்கா மட்டும் அதே வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ராஜு மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? இதான் கொஸ்டின். இப்போ லாஸ்டா போட்ட அதே பேட்டர்ன் தான். இப்போ ரங்கா பிளஸ் ராஜு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 6 நாள்ல முடிக்கிறாங்க. இப்போ ரங்கா மட்டும் அந்த ஒர்க்கை 18 நாள்ல முடிக்கிறார். இப்போ ராஜு மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம்? எல்சிஎம் எடுக்க போறோம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கான எல்சிஎம் 18. இப்போ இங்க 1 டைம் இங்க 6 3 பிறகுனா 18 கிடைச்சிடும். இப்போ ரங்காவோட எஃபிஷியன்சி 1, ரங்கா ராஜு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களோட எஃபிஷியன்சி 3. அப்போ ரங்காவோட எஃபிஷியன்சி 1னா அப்போ ராஜுவோட எஃபிஷியன்சி 2 இருந்தால் மட்டும்தானே 2 ஆட் பண்ணா 3ன்றது வரும். அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு கிடைச்சிருச்சு. டோட்டல் ஒர்க் 18. ராஜுவோட எஃபிஷியன்சி 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு நாளைக்கு 2 நாள் கேன்சல் பண்ணும்போது 9 டேஸ். அப்போ ராஜு மட்டும் அந்த ஒர்க்கை 9 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிவிடாரு. ஆப்ஷன் ஏ. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இப்போ ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் அந்த வேலையை 9 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? நம்ம இதே போல கொஸ்டின் 2 சால்வ் பண்ணியிருக்கோம். சேம் பேட்டர்ன் தான். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 24, 6 மற்றும் 12 நாட்களில் முடிக்க முடியும். மூவரும் ஒன்றாக வேலை செய்தால் அவர்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாத்துலயும் ஏபி 2 பேர் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப நமக்கு 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஏ 24 நாள்ல ஒர்க் முடிக்கிறாரு. பி அதே ஒர்க் 6 நாள்ல முடிக்கிறாரு. சி அதே ஒர்க்கை 12 நாள்ல முடிக்கிறாரு. இப்போ 3% கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் ஒர்க்குக்கு எல்சிஎம் தான் எடுக்க போறோம். இதனுடைய எல்சிஎம் வந்து 24. இப்போ இங்க 1 டைம்ஸ் 6 நாள் 24, 2 12 24. அப்போ ஏ உடைய எஃபிஷியன்சி 1, பி உடைய எஃபிஷியன்சி 4, சி உடைய எஃபிஷியன்சி 2. இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க்கு கிடைச்சிருச்சு. டோட்டல் ஒர்க்கு 24. 3 பேரும் சேர்ந்து தானே அந்த ஒர்க் எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னு கேட்டுருக்காங்க. இப்போ 3 பேருடைய எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க, எஃபிஷியன்சி தான் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல பண்ற மிஸ்டேக்கே என்னன்னா டேஸ் ஆட் பண்ணிடுவாங்க. நிறைய டைம் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றப்ப டேஸை ஆட் பண்ணி போட்டுருவாங்க. டேஸை ஆட் பண்ணக்கூடாது. எஃபிஷியன்சி அவங்களுடைய திறனை தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஏக்கு வந்து 1. இப்போ 1 4 + 1 5, 5 + 2 7. இப்போ 7 நாள் 7 ஒர்க்கு. இதை கேன்சல் பண்ணா 3 21, பேலன்ஸ் 3 டிவைட் பை 7. ஆப்ஷன் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஏ ஒரு வேலையை 8 நாட்களிலும், பி அதே வேலையை 10 நாட்களிலும் மற்றும் சி 20 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் எத்தனை நாட்களில் ஏ பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பார்கள்? ஏ ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை 10 நாட்களில் முடிப்பார்.
சி அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? இப்போ டோட்டல் இதுக்கு எல்சிஎம் 40. அப்போ இது 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 8 5 40. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 4, சியோட எஃபிஷியன்சி 2. இப்போ டோட்டல் ஒர்க்கு கிடைச்சிச்சு. டோட்டல் ஒர்க்கு 40. டோட்டல் எஃபிஷியன்சி 3 பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கணும். 5 5 + 4 9 9 + 2 11. இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 33 பேலன்ஸ் 7 டிவைட் பை 11. ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் பி ஒரு வேலையை 18 நாட்களிலும் அதே வேலையை பி மற்றும் சி 15 நாட்களிலும் மேலும் ஏ மற்றும் சி 12 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ இதுக்கு முன்னாடி ஏ மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்க, பி மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்க, சி மட்டும் தனியாக கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து 18 நாள்ல முடிக்கிறாங்க. அடுத்தது பி பிளஸ் சி இவங்க 2 பேரும் சேர்ந்து 15 நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. அடுத்தது ஏ பிளஸ் சி இவங்க 2 பேரும் சேர்ந்து 12 நாள்ல இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம எப்பவும் போல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்குக்கு எல்சிஎம். ஸோ இதே பேட்டர்ன் தான், எந்த டைப்பாக இருந்தாலும் நம்ம இதை தான் பண்ண போகிறோம். டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்க போகிறோம், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் சம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ டோட்டல் ஒர்க் இதுக்கு எல்சிஎம் வந்து 180. 180ன்றப்ப இது 10ஆல் பெருக்குன்னா 180 வந்துடும். 15 12ஆல் பெருக்குன்னா 180 வந்துடும். 12 × 15 180. இப்போ இதுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது வந்து தனித்தனி எஃபிஷியன்சி கிடையாது. இந்த 10ன்றது ஏ பிளஸ் பி இவங்க 2 பேருடைய எஃபிஷியன்சி. 12ன்றது பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி. 15ன்றது ஏ பிளஸ் சி இவங்க சேர்ந்து இருக்க இந்த எஃபிஷியன்சிலாம் நமக்கு எப்படி வேணும்? தனித்தனியா எஃபிஷியன்சி வேணும். அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணலாம்னா ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி 10. இங்க டேஸ் எழுதக்கூடாது, எஃபிஷியன்சி எழுதணும். பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி 12. ஏ பிளஸ் சி எஃபிஷியன்சி 15. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 2 ஏ இருக்கு, 2 பி இருக்கு, 2 சி இருக்கு. அப்போ நமக்கு எப்படி வரும்? 2a + 2b + 2c ஈக்குவல் டு இங்க 10 20 30 37. இப்போ இந்த 2 காமனா வெளில எடுத்துடலாமா? இப்போ 2 காமனா வெளில எடுத்துட்டா a + b + c ஈக்குவல் டு 37. அப்போ இவங்களுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? a + b + c இவங்க 3 பேருடைய எஃபிஷியன்சி 37/2. இதுதான் இவங்களுடைய எஃபிஷியன்சி. இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க்கு 180 கிடைச்சிடுச்சு. 3 பேருடைய எஃபிஷியன்சி கிடைச்சிடுச்சு. இப்போ 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க தானே கேட்குறாங்க. ஸோ இதை நான் அங்கே எரேஸ் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் இல்லாதனால. இப்போ டோட்டல் ஒர்க்கு நமக்கு என்ன கிடைச்சிது? 180 கிடைச்சிருச்சு. இப்போ எஃபிஷியன்சி 3 பேருடைய எஃபிஷியன்சி நமக்கு எப்படி கிடைச்சது? 37/2. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் ஒர்க்கு 180 டிவைட் பை 37 டிவைடில் 2 இருக்கு இல்லையா? இது டிவைடு கீழே இன்னொரு டிவைடு வரும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேலே வந்துடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 360 டிவைட் பை 37. என்னடா இது பெரிய நம்பராக இருக்குது, இது எப்படி டிவைட் பண்ணுறதுலாம் பயப்படாதீங்க. இப்போ நியர்பை வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 37 10ஆல் பெருக்குன்னா 370ன்னு வந்துடும். இங்கே ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். இங்கே 10 இருக்குது. அப்போனா கண்டிப்பாக வந்து இது ஆப்ஷனாக வராது, இது வரப்போகிறது கிடையாது. அடுத்தது இப்போ 10 வந்து 360 தாண்டி போயிருந்தனால அப்போ 9 டைம்ஸாக தான் இருக்கும். அப்போ 337 × 9 நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா 7 9 63 மீதி 6 9 27 33. இப்போ 333 தான் 9 டைம் வருது. அப்போ 360ல் 333 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே 7 இங்கே 2. அப்போ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? இது 9 டைம் வருது, 9 மீதி 27/37. இந்த பெரிய நம்பர் இப்போ இது போட்ட உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக டிவைடில் வந்து போட்டு பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு 360 37 இது 9 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 333ன்னு வந்துடும். மைனஸ் பண்ணிங்கன்னா 27. இது எப்படி எழுதணும்னா இந்த 9 டைமில் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்தது எவ்வளோ மீதி இருக்குது அந்த மீதியை மேலே போட்டுக்கணும். டிவைடில் இந்த 37 எந்த நம்பரை டிவைட் பண்ணுமோ அந்த நம்பரை வந்து போட்டுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும் அதே வேலையை பி மற்றும் சி 15 நாட்களிலும் மேலும் ஏ மற்றும் சி 18 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். ஒவ்வொருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இதுதான் கொஸ்டின். நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண அதே பேட்டர்ன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், இது 2வது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி கமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை வந்து கொடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பி ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் முடிக்க முடியும். கியூ மற்றும் ஆர் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 மணி நேரத்தில் முடிக்க முடியும். அதே நேரத்தில் பி மற்றும் ஆர் இருவரும் அதை 2 மணி நேரத்தில் முடிக்க முடியும். கியூ மட்டும் அந்த வேலையை செய்தால் அவர் அந்த வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிப்பார்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி மட்டும் ஒரு வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறாங்கன்னா, இப்போ 4 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. கியூவும் ஆரும் சேர்ந்து அந்த வேலையை 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அடுத்தது ஆரும் பியும் சேர்ந்து அதே வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. இப்போ கியூ மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம டோட்டல் ஒர்க்குக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். இப்போ இதில் பாருங்களேன், பி தனியாக கொடுத்துட்டாங்க, மற்ற 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் ஒர்க் என்னென்று கண்டுபிடிக்கணும். அடுத்தது அவங்களுடைய எஃபிஷியன்சி என்னன்றது கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் ஒர்க், இதோட டோட்டல் ஒர்க் எல்சிஎம் வந்து 12. இப்போ இது 3 4 பெருக்குனா 12, 4 3 12, 6 2 12. ஓகே, இப்போ பியோட எஃபிஷியன்சி கிடைச்சிடுச்சா? பியோட எஃபிஷியன்சி 3. அப்போ இங்கே பாருங்க, பி எங்கே இருக்கு? ஆர் பிளஸ் பி. இது 2 பேரும் சேர்ந்து இவங்களுடைய எஃபிஷியன்சி 6ன்னு இருக்கு. அப்போ பியோட எஃபிஷியன்சி இங்கே 3 இருந்ததுன்னா, இப்போ ஆரோட எஃபிஷியன்சி 3 இருந்தால் தானே இங்கே 6 வரும். வேற ஆப்ஷனே இல்லை இல்லையா? இப்போ ஆரோட எஃபிஷியன்சி கிடைச்சிட்டு பியோட எஃபிஷியன்சி கிடைச்சிடுச்சு. அடுத்தது இங்கே பாருங்க, கியூ பிளஸ் ஆர் இருக்காங்க. இப்போ ஆரோட எஃபிஷியன்சி நமக்கு 3 கிடைச்சிச்சா? இப்போ இது இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் ஆரோட எஃபிஷியன்சி இங்கே 3 ப்ளஸ் கியூட எஃபிஷியன்சி என்ன இருந்தால் நமக்கு இங்கே 4 கிடைக்கும். இப்போ கியூட எஃபிஷியன்சி 1 இருந்தால் மட்டும்தானே இங்கே 4 கிடைக்கும். அப்போ கியூட எஃபிஷியன்சி 1 கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க்கு 12, கியூட எஃபிஷியன்சி 1. அப்போ ஆன்சர் 12 ஹவர்ஸில் கியூ வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். ஆப்ஷன் ஏ. இதுக்கு 2 ப்ராக்டிஸ் சம் கொடுத்துருக்கோம், அது 2யும் பொறுமையாக ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும். உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து லைக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதோடைய ஒரிஜினல் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறோம். டெலகிராம் குரூப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணி ஃபைல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து டவுட்ஸை வந்து கேளுங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் டீமில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு. நம்மளுடைய வளம் அகாடமி கடலூர் பெரியகோவில் தெருவில் இருக்குது. நம்ம இப்போ 2 கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆல்ரெடி படிச்சுட்டு இப்போ என்டிபிசி எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்டிபிசி கிராஷ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து 20 டேஸ் தான். 20 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து ரீசனிங், மேக்ஸ் இது 2யும் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இது நாட் ஃபார் பிகினர்ஸ். பிகினராக இருக்காங்க இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு, அவங்க ரீசனிங் மேக்ஸில் எப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறது, அதில் என்ன ட்ரிக்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது போல் வந்து கிராஷ் கோர்ஸ் இது 20 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பிகினர்ஸுக்கு இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ் தான் டார்கெட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஆர்ஆர்பி, ஜேஇ, ஏஎல்பி டெக்னீஷியன், குரூப் டி இவங்களுக்கு May 26 நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து 0 to 100. ஓகேவா? இது பிகினர்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு எக்ஸாம் பார்த்தினா பெருசாக அவேர்னஸ் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி எதுவும் படிக்கல, எல்லாருமே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் வேணும்னாலும் ஆன்லைன், ஆஃப்லைன் 2துலேயுமே நமக்கு டெமோ கிளாஸஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள்.
இதை பற்றின கோர்ஸ் பற்றின மோர் டீட்டெயில்ஸுக்கு அகாடமியோடைய நம்பர் 8072502210. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.